வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 5 முக்கியமான பொருள் வந்து உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல நீங்க கேரி பண்ணவே கூடாது. அது என்னென்ன பொருள் என்பத தான் பார்க்க போறோம். இந்த 5 பொருள் எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பேசஞ்சர் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லோட் ஆன 5 பொருள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 ml மேல எந்த ஒரு லிக்விட் இருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜ்ல அலோட் கிடையாது. இத வந்து பேசஞ்சர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமா 500 mlல ஒரு ஷாம்பு டப்பா வாங்கியிருப்பாங்க. அத யூஸ் பண்ணிட்டு கடைசியா வந்து அடியில வந்து கொஞ்சோண்டு இருந்திருக்கும். அது வந்து 100 ml கம்மியா தான் இருக்கும். அத வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து கேரி பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா, ஆஸ் பெர் ரூல் வந்து கண்டெய்னர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ, அத தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 500 mlன்னு ஷாம்பு பாட்டில்ல மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா, அது 500 mlஆ தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால எவ்வளோ கம்மியா இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து லிக்விட் ஏதாவது கேரி பண்றீங்கன்னா, 100 ml கண்டெய்னர்ல நீங்க வந்து கேரி பண்ணீங்கன்னா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதே போல 100 mlஆ எத்தன லிட்டர் வரைக்கும் கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 100 mlஆ 1 லிட்டர் வரைக்கும் நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல லிக்விட் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சர் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு வந்து ஆஃப்லோட் ஆற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டால்கம் பவுடர். அதாவது ஃபேஸ்ல போடுற உங்களுக்கு பவுடர் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோட் கிடையாது. இத வந்து புதுசா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால நெறைய பேசஞ்சருக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல டால்கம் பவுடர் கொண்டு வரதுனால ஆஃப்லோட் செய்யப்படுறாங்க. இது வந்து கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஆனா உண்ம அதுதான். டால்கம் பவுடர் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோட் கிடையாது. அடுத்தது லிக்கர் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் செக்டார்ல லிக்கர் பாட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோ பண்ணுவாங்க. ஆனா டொமஸ்டிக் செக்டார்ல ஹேண்ட் லக்கேஜ்ல அலோட் கிடையாது. உதாரணமா நீங்க துபாய்லேருந்து சென்னை வரீங்க. சென்னையிலேருந்து நீங்க மதுரை வரீங்கன்னு வச்சுக்கோங்க. துபாய் டூ சென்னைக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல லிக்கர் பாட்டில் வந்து அலோ பண்ணுவாங்க. ஆனா, சென்னை டூ மதுரை வந்து டொமஸ்டிக் செக்டர்னால, ஹேண்ட் லக்கேஜ்ல அந்த லிக்கர் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க சென்னையில அந்த லிக்கர் பாட்டில வந்து உங்களுக்கு செக் இன் லக்கேஜ்ல வந்து மாத்துற மாரி இருக்கும். அத பிளான் பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்ணிக்கோங்க. அடுத்தது லைட்டர், மேட்ச் பாக்ஸ். இது 2மே ஆன் பெர்சன் வந்து அதாவது ஹேண்ட் லக்கேஜ்ல மீதி நாட்ல அதாவது மத்த நாட்ல வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ் பண்றாங்க. ஆனா இந்தியால இது வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போக முடியாது. லைட்டரும், மேட்ச் பாக்ஸும் இந்தியன் ரூல் படி ஹேண்ட் லக்கேஜ்ல அலோட் கிடையாது. இது எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஃபாரினர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரும்போது, அவங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல லைட்டரும், மேட்ச் பாக்ஸும் கொண்டு வராங்க. ஆனா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது, ஹேண்ட் லக்கேஜ்ல அவங்க லைட்டரோ இல்ல மேட்ச் பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, அது வந்து அலோட் கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாரினர் யாராவது வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. அடுத்தது சிகரெட். சிகரெட்டும் இதே மாரி தான். சிகரெட் வந்து வெளிநாட்ல வந்து அலோவ் பண்றாங்க. ஆனா இந்தியால வந்து இது சிகரெட் வந்து பேண்ட் ஐட்டமு. இந்த பேண்ட் ஐட்டம்ன்றதுனால உங்களுக்கு சிகரெட் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லும் அலோவ் கிடையாது. செக் இன் லக்கேஜ்லும் அலோவ் கிடையாது. பெரும்பாலான பேசஞ்சர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது சிகரெட் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அதே ப்ரோசஸ் தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது ஹேண்ட் லக்கேஜ்ல சிகரெட் வந்து கொண்டு போகும்போது, அத வந்து அலோவ் பண்றது கிடையாது. அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சர் பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா ஐட்டத்த வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போறாங்க. அதாவது ஸ்பைசஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போறாங்க. இது அலோடே கிடையாது. மசாலா ஐட்டம் வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லக்கேஜ்ல வந்து நீங்க கேரி பண்ணுங்க. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது ஏர்போர்ட்ல அதிகமா ஆஃப்லோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கிங் டேப். இந்த மாஸ்கிங் டேப் என்ன பண்றாங்கன்னா, லக்கேஜ் வந்து பேக் பண்ணிட்டு, அந்த மாஸ்கிங் டேப் அப்படியே ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சு கொண்டு போயிடுறாங்க. மாஸ்கிங் டேப் வந்து ஆஸ் பெர் ரூல் படி ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ் கிடையாது. அதே போல ரோப் வந்து நீங்க பெருசா வச்சிருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.